சாந்தி. 2026 ஆண்டின் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு எமது சேவை திட்டமானது மிக பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சேவை திட்டம் என்னவென்றால், 4 மாதங்களுக்குள் 1,00,000 ஆத்மாக்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகம் வழங்கி எதிர்வரும் பிப்ரவரி 17 10,000 பொதுமக்களை ஒன்று திரட்டுவது ஆகும். அத்துடன் இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு இந்தியாவின் பிரபல பாடகர் ஒருவரையும் இந்தியாவில் இருந்து மூத்த சகோதரி ஒருவரையும் அழைப்பது ஆகும். இந்த சேவை திட்டத்தை நடாத்தும் எமது இளம் தாய்மார்கள் கோவில் சேவை, கிராம சேவை, பாடசாலை சேவை, மகளிர்களுக்கான சேவை மற்றும் அலுவலக சேவை என குறிப்பிட்ட 5 குழுக்களாக பிரிந்து இரவு பகல் பார்க்காமல் சேவை களத்தில் களமிறங்கி உள்ளனர். ஆகவே இவர்களின் இந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் விதமாக பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவி ராஜயோகினி தீதி ஜெயந்தி அவர்கள் விசேடமாக மட்டக்களப்பின் இளம் தாய்மார்களுக்காக வழங்கிய வாழ்த்து செய்தியை இப்போது கேட்போம். Om Shanti. Suresh Bhai, please can you share this message with the young mothers in Batticaloa and of course all those others who are joining in this service. ஓம் சாந்தி. சுரேஷ் பாய் இந்த செய்தியை மட்டக்களப்பில் உள்ள இளம் தாய்மார்களுடனும் அத்துடன் இந்த சேவையில் இணைந்திருக்கும் மற்றைய சகோதர சகோதரிகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். I understand that there are preparations taking place for a big ground in Batticaloa for Shivratri. That's wonderful to know. சிவராத்திரிக்கு மட்டக்களப்பில் உள்ள ஒரு பெரிய மைதானத்தில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கின்றீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதை பற்றி தெரிந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷம். And it's great that you're planning to have a mega event with a senior teacher and a VIP from India. That's even more wonderful. இந்த மெகா நிகழ்ச்சிக்கு இந்தியாவிலிருந்து ஒரு மூத்த ஆசிரியரையும் விஐபியையும் அழைக்க விரும்புகின்றீர்கள். அது இன்னும் அற்புதம். It would be very, very important that 2 things go hand in hand. That we publicize this event so that you can get 10,000 participants at least. And it would be wonderful if the group of 45 young BK mothers can serve and share with the public. 2 விடயங்கள் மிக மிக முக்கியம். இந்த 2 விடயங்களும் இணைந்தே செல்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் விளம்பரப்படுத்தும் பொழுது குறைந்தது 10,000 பேரையாவது இதில் கலந்து கொள்ள செய்கின்றீர்கள். அதே நேரத்தில் 45 இளம் பிகே தாய்மார்களை கொண்ட குழு பொதுமக்களுக்கு சேவை செய்து இந்த செய்தியை பகிர்கின்றார்கள் என்பதை கேட்கும் பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. I know it's not easy for mothers, especially young mothers, to have the courage to do this, but let me tell you, just be soul conscious, prepare yourself for your talk, whatever topic it is you've been given, and once you've prepared it by writing, write it down for yourself, and you remembered Baba and you've remembered the different points, then you're able to stand up with courage and know that you're sharing God's wisdom and God's love, and you want all souls to have their inheritance of peace and happiness from God. Just as you've been able to find peace and happiness, so you want your brothers and sisters to also find that peace and happiness. So just have that one thought in your mind, that you're Baba's instrument to enable others to come to God. எனக்கு தெரியும், தாய்மார்களுக்கு, அதிலும் குறிப்பாக இளம் தாய்மார்களுக்கு இதை செய்வதற்கான தைரியம் வருவது என்பது இலகுவான ஒரு விடயமல்ல. ஆனால் நான் இதை சொல்ல விரும்புகின்றேன். ஆத்மணர்விலேயே இருங்கள். உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்குரிய உரையை நீங்களாகவே தயார் செய்து அதை எழுதி கொள்ளுங்கள். அதனால் உங்களால் பாபாவையும் நினைவு செய்ய முடியும், வெவ்வேறு வித்தியாசமான கருத்துக்களையும் ஞாபகப்படுத்த முடியும். அப்போது உங்களால் தைரியமாக எழுந்து நின்று கடவுளின் ஞானத்தையும் கடவுளின் அன்பையும் பகிர்ந்து கொள்ள முடியும். அத்துடன் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கடவுளிடமிருந்து
அமைதி, சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறும் உரிமை இருக்கின்றது. ஆகவே எப்படி நீங்கள் அமைதி சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டீர்களோ அதே போன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளும் அந்த அமைதி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உள்ளது. ஆகவே இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் கடவுளிடம் வருவதற்கு நீங்கள் தான் கடவுளின் கருவியாக இருக்கின்றீர்கள் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். And to have special yoga going on for 4 months with 300 PKs participating in this bhatti is amazing. Please definitely do this also. So the combination of the yoga vibrations and your courage in speaking up is going to definitely bring Baba's magic to happen. You will each feel blessings from Baba reaching you, and of course the souls you serve now and in the future will share more blessings with all of you also. So lots and lots of loving good wishes from Madhuban. In Baba's sweet yard, your sister Jayanti. Om Shanti. அத்துடன் 4 மாதத்திற்கு விசேட யோகா பத்தியும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் 300 பிராமணர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அது மிகவும் அற்புதமானது. தயவு செய்து இதை கட்டாயமாக செய்யுங்கள். நீங்கள் கதைப்பதற்கான தைரியமும் அந்த யோகா அதிர்வலைகளும் இணைந்து இருக்கும் பொழுது அங்கு நிச்சயமாக பாபாவினுடைய மேஜிக் நடக்கும். அப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அதே நேரத்தில் இப்போது சேவை செய்யும் ஆத்மாக்களிடமிருந்தும் எதிர்காலத்தில் சேவை செய்ய போகும் ஆத்மாக்களிடமிருந்தும் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே மதுபனிலிருந்து அதிக நல்லாசிகள். இனிமையான நினைவுகளுடன் உங்களுடைய சகோதரி ஜெயந்தி.